ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்னோடய புது ஐடியில் விளையாட போகிறேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஏ கிளாஸ் காரான ஃபெராரி J50 இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து கிடச்சிது. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய கோடு வந்து நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இந்த காரை வந்து அன்லாக் பண்ணுங்கள். கண்டிஷன் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ 10 நாள் நீங்கள் ஜஸ்ட்டு விளாண்டு கரியர் மோடில் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த காரை எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் போயிருக்கிறது கூட வந்து அந்த இதுக்கான அன்லாக்கான ஒரு மோடு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் வந்து நான் அதை எப்படி டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் அண்ட் வந்து ஒரு சில ஏர் ட்ரிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வழக்கம் போல் வாய் பேசாமல் வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 8ல் இருப்பேன். பட் இங்கே வந்து அவனுங்களே வந்து நிறையா சண்டை போட்டுப்பாங்க. இந்த ஃபெராரியில் ரொம்பவே வந்து பிடிச்சது அப்படின்னா ஹேண்ட்லிங் தான். ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறமா வந்து ஷாக் வேவ்ஸை விட இந்த மாதிரி நேரத்தில் பர்ஃபெக்ட் நைட்ரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ சொல்லியிருக்காதவங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஏர் 360 இப்போ பார்த்துருப்பீங்களே, நான் இப்போ வந்து கிளியராகவே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஏர் 3 இதில் வந்து ஆப்போசிட் பேரல் ரோல்னுவாங்க. இதுவும் ஒரு ஏர் ட்ரிக் தான். ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து பேரல் ரோல் ஆகலாம். ஸோ இது வந்து நார்மல் 360. ஸோ இது வந்து இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இதுதாங்க ஏர் 360. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் 360யும் நான் பண்ணுற மாதிரி வந்து கரெக்டாக ஏரில் ட்ரிஃப்ட் அடிச்சிங்கன்னா ஏர் ஸ்பீட் இருக்கும். ஏர் ஸ்பீட் இருந்தால் உங்கள் டாப் ஸ்பீட் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியாக ரேஸில் வின் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நைட்ரோ ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணுறது தான். பட் வந்து ஏர் ஸ்பீட் நான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நான் வந்து திரும்ப ஒரு ஏர் 360 வந்து சின்னதாக போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்ததுனால நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் மேப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை கிராஷ் பண்ண வம்பு. ஸோ ஒரு வழியாக அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். பை கைஸ்.